ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்பாக இந்த சாயப்பா உனக்காக சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்களை கேட்டு அதை சரியா செயல்படுத்திக்கிட்டீனா நிச்சயமாக நாளையே உனக்கான அந்த சந்தோஷ தகவல் உன் செவி வந்து சேர்ந்துவிடும். கண்ட இடத்துல கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல, உன் வீட்டு பிரச்சனைகளையும் கூட எல்லார்கிட்டையும் போய் சொல்லி சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்படாத. அடுத்தவங்க கிட்ட போய் நீ உன்னுடைய குடும்பத்தையும் அதில் உள்ள விஷயங்களையும் சொல்லும்போது அதை நிச்சயமாக அவர்கள் ஊதி பெருசாக்குவாங்களே தவிர அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கெடுதல் செஞ்சு ஏதாவது ஒரு சிக்கலை உண்டு செய்வார்களே தவிர உனக்கு யாரும் ஆறுதல் சொல்லவோ அதை சரி செய்யவோ வரப்போறதில்ல. நீ என்னவோ உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு நினைச்சு உன் மன வருத்தத்தை யாருக்கிட்டையாவது கொட்டி பாரத்தை இலகுவாக்கிக்கணும்னு நினைக்கிற. ஆனா நீ சொன்னதின் காரணமாகவே இப்போ அவங்களுக்கு அதை நினைச்சு பயந்துக்கிட்டு அவங்க எங்க வெளியே எதையாவது சொல்லி வச்சிருவாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கஷ்டமும் சேர்ந்தல்லவா வந்துடுது. எப்பவுமே உன் குடும்பத்துல இருக்க கஷ்டத்தையோ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையையோ யாரிடமும் சொல்லிவிடாதே. எதுவா இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து சொல்லு, நான் அதை அப்படியே சரி செய்து முறைப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன் என் செல்லமே. பெத்த மகனை கஷ்டமே தெரியாம வளர்க்கணும்னு நினைக்கிறது இங்க உள்ள அப்பாக்களுக்கு குணமாவே போயிடுச்சு. ஆனா மகனுக்கு கஷ்டங்களை சந்திக்க விட்டு அவனை எதிர்கொள்வதற்கு வழிகாட்டுதல் தான் சரியான அப்பா. நீயும் உன் குடும்பத்துல உன் கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை சொல்லி கொடுத்து அதை எப்படி சரி செய்யணுன்ற முறையை அவர்களுக்கு கற்றுக்கொடு. வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நான் உனக்கு எப்படி சொல்லி கொடுக்குறனோ அதை அடுத்தவர்களுக்கு உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அல்லவா. நீ எத்தனையோ முறை காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்க, வயிறு பசிச்சும் சாப்பிட முடியாம இருந்திருக்க, மனசு உடைஞ்சு போய் உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாமல் உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் நீ கஷ்டப்பட்ட நாட்களும் இருக்குது. இப்படி எத்தனையோ விதங்களில் நீ கஷ்டப்பட்டதால தான் எத்தனையோ நல்ல விஷயம் நடக்கும்னு காத்திருந்து எத்தனையோ நடக்காமல் போனதால்தான் இது அத்தனையையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டத்தையும் காத்திருப்பு காலத்தையும் முடிக்க போறேன். உன்னுடைய மன கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட சொன்னா ஆறுதலாக இருக்குவே நினைச்சு சொன்னீனா அவங்க அதை ஊரெல்லாம் சொல்லி உனக்கு கெட்ட பேரைத்தான் உண்டாக்குவார்கள். அது இன்னுமே கூட உன்னை கஷ்டப்படுத்தும். ஆனா எந்த வருத்தமா பிரச்சனையா துன்பமா எதுவா இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட சொன்னீனா உன் மனசுல இருக்க பாரமெல்லாம் பாதியாக குறைந்து போகும். உன்னுடைய அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிலர் உறவுகளாக இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது அவங்க நிச்சயமா ஒரு காலகட்டத்துல அதை சொல்லி காட்டிடுவாங்க. ஏன்னா இந்த காலத்துல யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றதை அவ்வளவு சுலபமாக நிர்ணயிக்க முடியாது என் செல்லமே. நீதான் கொஞ்சம் கவனமா இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பார்த்து செஞ்சு முன்னுக்கு வர முயற்சி செய்யணும். ஆறாத காயத்திற்கும் உன்னுடைய தீராத கவலைக்கும் மருந்தாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீ கவலைப்படாம தைரியமாக இரு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பென்சிலை உபயோகிச்ச, வளர்ந்த பிறகு பேனாவை உபயோகிக்க கொடுத்தது எதற்காக தெரியுமா? சின்ன வயசுல தவறு செஞ்சா அதை திருத்தவும் அழிக்கவும் முடியும். ஆனா வளர்ந்த பிறகு அதை மாற்றுவது அழிப்பது கடினம் என்பதை உணர்த்துவதற்காக தான். இனிமேலாவது தப்பான விஷயங்களை மாத்திக்கிட்டு தவறை திருத்திக்கிட்டு எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் பேச வைப்பதே பணமாக மாறிடுச்சு. ஒரு உறவு இன்னொரு உறவை வேணாம்னு விட்டு விலகி போறதுக்கும் பணம் காரணமாக ஆகிவிட்டது. இப்படி மனிதரை மனிதர்களோடு பேச வைப்பதும் விலக வைப்பதும் பணமாக ஆகிப்போய் குணமெல்லாம் குப்பையில் போய்விட்டது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்துல நீ யாரையாவது திருத்தலாம் மாத்திரலாம் நினைச்சினா நீதான் தோத்து போயிடுவாய். காலம் அவர்களை நிச்சயமாக திருத்தும் நினைச்சுக்கிட்டு அதை என் பொறுப்புல விட்டுட்டு நீ அமைதியாக பொறுமையாக இரு. எல்லாத்தையுமே இந்த சாயப்பா உனக்காக நான் சரி செய்கிறேன். உன் வாழ்க்கை பயணம் நாளை முதல் மிக அழகானதாக விடிய போகிறது.